அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தேவி அண்ணாக்கு நன்றி. முதலாவதாக குசலானமலை முருகன் பெருமான் முப்பாட்டன் முருகனை பணிந்து இந்த வீடியோவை போடலாம் என்று நினைக்கிறேன். இதுல கரடியன் குளம் மக்கள் இருக்கிறீங்க. பெரும்பாலும் கரடியன் குளம் மக்களை எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். நான் வந்திருக்கிறேன், செங்கடே சேர்ந்தான் தான். மக்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த வகையில தான் உங்களுக்கு இந்த உதவியை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். யாதுமூரே யாவரும் கேளீர், அருவாகி கருவாகி உலகின் முதல் மொழியாகிய உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சால் லண்டன்ல இருக்கக்கூடிய குளோபல் விங் சேரிட்டியோட ஃபவுண்டர் கோபிகிருஷ்ணன் அண்ணா, அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அவருக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரா, உங்களை தெரியுமான்றலாம் தெரியாது. ஆனா மக்களுக்கு பல உதவிகள் அவர் செஞ்சு கொண்டிருக்காரு. அவரு பொறுத்த வரைக்கும் கல்வி நடவடிக்கையாக இருக்கட்டும், 50,000 மாணவர்கள் வரைக்கும் அவரு பாடசாலை உபகரணங்கள் கொடுத்திருக்கிறாரு. அதோட இப்ப பொங்கலுக்குரிய உபகரணங்கள், இப்ப பொங்குவதற்குரிய எல்லாமே உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் பொங்குனீங்கன்னா சரி, மத்த எல்லாமே தந்தாச்சு. கட்டாயம் பொங்குங்க. முதலாவது இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற நீங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்க இருக்கிற மக்களாக இருக்கட்டும், பொங்கல் பண்டிகை என்று சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நாங்க நன்றி சொல்றதா பொங்கல் பண்டிகை. முன்னுக்கு நீங்க சூரியனுக்கு முன்னுக்கு பொங்கி போட்டு அந்த பொங்கலை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? வழிபடுவீங்க. வழிபடக்குள்ள நீங்க சூரிய பகவான வழிபடுறீங்க. என்னன்னு சொன்னா சூரியனாலதான் இங்க அந்த சூரிய ஒளியாலதான் இங்க இயற்கை வளருது, மரங்கள் எல்லாம் செழிக்குது, வயல் என்ன செய்யுது? செழிக்குது, நம்மளுக்கு உணவு கிடைக்குது. அடுத்தது நீங்க இன்னொருவரை வணங்குவீங்க. ஒரு இஷ்ட தெய்வத்தை தாண்டி அவடத்துல அந்த பொங்கலை, அந்த அரிசி என்ன செய்யறீங்க? வணங்குறீங்க. அதுதான் பொங்கல் பண்டிகை சிறப்பு. விவசாயிகள் இல்லாம எதுவுமே இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய மாட வீடுகள், பெரிய பெரிய இயந்திரங்கள், கையில எல்லாம் பெரிய ஸ்மார்ட் போன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லை. ஆனா சாப்பாடுன்றது அத்தியாவசியம். எவ்வளவு பெரிய கம்பெனி ஓனராக இருந்தாலும் அவன் என்ன சாப்பிடலாம்? மெஷினையோ காசையோ சாப்பிடலாது. அவன் சாப்பிடுறது என்ன? உணவு, அரிசியை தான் சாப்பிடலாம். அந்த அரிசியை விளைய வைக்கிறார்கள் யார் என்று சொன்னா உழவர்கள். அவங்களுக்கு நன்றி சொல்ற பண்டிகை தான் இது. அந்த அடிப்படையில இந்த இடத்துல இந்த பொங்கல் பொருட்கள் கொடுத்ததுக்கு மன திருப்தியா இருக்கிற. இங்கேயும் அதிகமான விவசாயிகள், விவசாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது கோபி அண்ணா உங்களுக்கு இதை கொடுத்ததற்குரிய காரணம், நீங்க டெவலப் ஆகணும் இல்லைங்களா? உங்களுக்கு கோபி அண்ணா சொல்லியிருக்காரு, இங்க கரடியன் குளத்தில் இருக்கிற மக்களுக்கு கல்வி வைக்கிறதுக்குரிய எல்லா வேலைகளும் கோபி அண்ணா செஞ்சிருவாரு. கோபி அண்ணா எல்லா உதவிகளும் செஞ்சிருவார். உங்களோட கஷ்டத்தை போக்க வைக்கணும் என்று சொன்னா ஒரே ஒரு ஆயுதத்தால முடியும், கல்வி. உங்க கையில எல்லாம் பிள்ளைகள் இருக்கு. உங்களுக்கு அந்த பிள்ளைகள் என்ன செய்யுங்க? சரியான முறையில படிப்பீங்க. 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டோட இங்க பெரும்பாலும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை. இந்த ஸ்கூலுக்குள்ள இருந்தா இந்த பானைகள், இந்த பொருட்களை வாங்கியிருக்கிறீங்க. ஆனா இந்த ஸ்கூலுக்கு என்ன செய்யற நீங்க? பிள்ளைகளை அனுப்பணும். உங்களுக்குரிய பாடசாலை உபகரணங்களாக இருக்கட்டும், இந்த பாடசாலைக்குரிய உதவிகளாக இருக்கட்டும், அடுத்த இடத்தை கொண்டு போகக்கூடிய எல்லா உதவிகளும் கோபி என்ன நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்? நீங்க செய்ய வேண்டியது உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யணும்? சரியான முறையில கட்டாயம் நீங்க படிப்பிக்கணும். அதை நான் கேட்டுக்கொள்ற முதலாவது ரிக்வெஸ்ட். அடுத்தது அழகான முறையில என்ன செய்யுங்க? இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. இந்த பொங்கல் பண்டிகையோட ஒரு விடிவொன்று உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். எனக்கு எல்லாமே தெரியும். செங்கல்ல இருக்கிறதா இதுக்குள்ள இருக்கிற மக்கள் கொஞ்சம் உணர்வோடு நடந்து கொள்ளணும். என்ன உணர்வு என்று சொன்னா, ஆண்கள் பெண்கள், ஒரு குடும்பம் என்றது ஒரு சின்ன விஷயம். ஒரு குடும்பம் நடத்துறது, பிள்ளைகளை எல்லாரும் பெற்றெடுக்கலாம். அந்த பிள்ளைகளை சரியான முறையில் என்ன செய்யணும்? வளர்க்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி காய்ச்சிருக்கேன். நாளைக்கு இன்னொரு கூட்டத்தில் உங்களோட பிள்ளைகள் போய் காய்க்கணும். இடத்துல இருக்கிற பாலாண்ணா இல்லாட்டி சுஜித், எழில் மாதிரி நீங்க போய் என்ன செய்யணும்? உங்களோட பிள்ளைகளை சரியான நபர்களை வளர்க்கணும். உங்களோட அண்ணாக்களும் இருக்காங்க, படத்துல அண்ணாக்கள் இருக்கிறாங்க. ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. விளங்குதா? அந்த அண்ணாக்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படி உங்களோட பிள்ளைகள் ஒரு பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வரணும். இந்த பண்டிகைகள், இந்த விசேட நாட்கள் எல்லாம் பாருது சும்மா பொங்கி போட்டு நல்லா சாப்பிட்டு போட்டு கொரட்டை விட்டு படுக்கிறதுக்கு இல்லை. அது ஒரு மாற்றமான நாள் அடிக்கும். உங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்றம். இந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டேன். இதுல எல்லாரும் கேட்க மாட்டீங்க. இதை போய் அங்கே சிரிக்கிறார்கள் இருப்பீங்க. இதை பார்த்து வந்தாங்க பாளையத்தை போட்டு போறதானே என்னதுக்கு இதெல்லாம் காய்ச்சி திரிக்க நினைக்கிறார்கள் இருப்பீங்க. ஆனா ஒருத்தர் என்ன செய்வாங்க? யோசிக்கக்கூடிய ஒரு ஆள், யோசிக்கக்கூடிய ஒரு அக்கா, யோசிக்கக்கூடிய ஒரு அம்மா, யோசிக்கக்கூடிய ஒரு ஐயா இருப்பார். அவங்களால என்ன செய்யும்? மாற்றம் என்றது வரும். ஒரு ஊர்ல மாற்றம் வர யாரால? அரசாங்கத்தால வரல. உங்களோட மனசுல நீங்க ஜோதிச்சு மாற்றத்தை கொண்டு வர. அடுத்தது மது பழக்கம், அதுல இருந்து கொஞ்சம் விடுபடுங்க. எதுவாக இருந்தாலும் அதுதான் நம்மளை கட்டுப்படுத்துற இருக்கக்கூடாது. நம்மதான் என்ன செய்யணும்? அதை கட்டுப்படுத்தணும். அடுத்து அந்த சின்ன பிள்ளைகள் போன் பாக்குற அந்த பாவனைகள் எல்லாம் குறைங்க. போன் இருந்தாலும்
அவர் அன்பான உறவுகள் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வரணும். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம். பொங்கல் வாழ்த்தோட உங்களுக்கு வந்து நீங்க பொங்கக்குள்ள நீங்க வந்து இந்த பொங்கல் செய்வீங்க, அந்த பொங்கல் செஞ்சு படைச்சு கும்பிடக்குள்ள கோபி கிருஷ்ணா அண்ணா அவர் தான் உங்களுக்கு இந்த உதவியை செய்யற அண்ணா. அவரு அடுத்தது பாலா அண்ணா, அடுத்தது நம்ம தம்பியாக்கள் உங்களோட ஊர்ல இருக்கிற இந்த ஒழுங்குபடுத்தின உறவுகளை நினைச்சு ஒரு ஆட்டம் ப்ரே பண்ணுங்க. இவங்க நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி 4 பேருக்கு இவங்க என்ன உதவி செய்யணும். அடுத்தது இந்த வீடியோ எடுக்கிறேன் நினைக்காங்க, என்னத்துக்கு வீடியோ எடுக்கிறோம்டா, உங்களை மாதிரி ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்ட ஊர் என்ன செய்யும் இருக்கும். அந்த ஊர்ல மக்கள் வந்து வளர்ந்து கொண்டு டெவலப் ஆகி கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன போய் சேரணும், இதே மாதிரி உதவி செய்யணும். கோபி அண்ணாவாலையும் பாலா அண்ணாவாலையும் எல்லாருக்கும் உதவி செய்யலுமா, இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் பண்ண இயலாது. ஆனா உங்களுக்கு பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த பொங்கலுக்கு இப்படி எல்லாம் பண்ணுனவங்க நாங்களும் பண்ணுவோம் என்று சொல்லி எந்த நாள் பண்ணுவார். அவரை இங்க இருக்கிற பிள்ளைகள்ல ஒரு ஆள் என்ன செய்வாங்க, அதை பார்த்து நாளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்து உதவி செய்வாங்க. அதுக்காக சரியா பிள்ளையார் நினைக்க கூடாது. நீங்க எல்லாம் எங்க அக்கா பாலா அண்ணா, நான் கோபி என்ன நினைக்கிறேன், நீங்க எங்களோட அக்கா, எங்களோட அம்மா, எங்களோட உறவுகள், எங்களோட பிள்ளைகள், எங்களோட சொந்தங்களா தான் உங்களை நினைக்கிறோம். பிரிச்சு பார்க்கல, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா அதுக்காக தொண்டங்களை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், உங்க அவ்வளவு கத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி எடுக்கிறாட்டியும் சரி, நீங்க எடுத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லா, எடுக்கிறாட்டி எங்களுக்கு என்ன இல்லை வீழ்ச்சி இல்லை. மேலடிக்கிற இறைவன் அந்த இருக்கிற மிரியனம் வந்து எங்களை துணை அளிப்பாங்க. நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா, வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு உங்களுக்கு கொப்பிய தரமா, ஓகேவா? எல்லாரும் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். கோபி அண்ணாக்கு நன்றி. அனைவருக்கும் இந்த உபகரணங்களை கொண்டு தந்தவர்களுக்கு நன்றி. யாது மூரே யாவரும் கேளீர். இந்த காணொலி பார்த்த உறவுகள் அனைவருக்குமே நன்றி. இடத்துல ஒத்துழைப்பு வழங்குற மக்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் கதைச்ச விடயங்கள் யாரையாவது புண்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சொன்ன விடயங்கள் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஒன்று வரணும் என்றுதான். கோபி அண்ணா மற்றும் இந்த உதவிகளை வழங்குற நபர்கள், பாலா அண்ணா, அடுத்த அண்ணாக்கள், அடுத்தது நம்மட சுஜித் எழில் தம்பியாக்கள் வந்து அவரத்துல எல்லாத்தையும் எங்களை கட்டி தந்து எங்களோட கூட இருந்து ஃபுல்லா வந்து எங்களுக்கு வழிபடி தந்தாங்க. அவங்களும் பாலா அண்ணாவோட சொந்தக்காரர்கள் தான். அப்ப பாலா அண்ணா எப்படி இருப்பாரோ அவங்கள மாதிரி தரிப்பாங்க. போன எவ்வளியோ குடிகள எவ்வளி, நம்ம கோபி அண்ணா எவ்வளியோ அப்படித்தான் நாங்க. என்ன நாளைய பொங்கல் தின விழாவை முன்னிட்டு பொங்கல் பொருட்களை எங்கள் கரடியன்குள கிராம மக்களுக்கு அனுப்பி வைத்த லண்டனில் வசிக்கும் குளோபல் விங் சேரிட்டி பவுண்டர் கோபி கிருஷ்ணா அங்கிள் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை இவ்விடத்திற்கு கொண்டு சேர்த்த பாலா அண்ணா மற்றும் தம்பிமாரான பிரவீன், சுஜித், எழில் மற்றும் உதவி எங்களுடைய கிராமத்திற்கு ஒழுங்கமைத்த என்னுடைய சகோதரன் மற்றும் ஆடியன்ஸ் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ எடுத்திருந்தது நம்மளோட தம்பி தான். இவருக்கு வந்து நான் ஸ்பெஷலா வந்து தேங்க் பண்ணணும். தம்பி வந்து இந்த இடத்துல பொறுமையா இருந்து எடுத்து வந்திருந்தார். உண்மையா தேங்க்ஸ் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள். அன்பான முறையில வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. உண்மையாக எனக்கு இந்த இப்படி நல்ல தம்பி வர பிடிக்கும். அதுல தம்பி பொறுமையா எங்களுக்கு இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்திருந்தார். தேங்க்ஸா, தேங்க்ஸ். அடுத்தது முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த கரடியன் குளம் வீதி, இந்த வீதி மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு நிலையில தான் காணப்படுது. ஒரு கார் போக இயலாது, ஒரு மோட்டார் சைக்கிள் கூட போக இயலாத நிலையில காணப்படுது. பாடசாலை மாணவர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, விவசாயிகள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. முடிஞ்சா இந்த வீதியை வந்து ஓரளவுக்கு கிரவல் போட்டாவது அழகான முறையில் செஞ்சு கொடுங்க. இல்லாட்டி ஒரு கான்கிரீட் வீதி ஒன்று அமைத்து கொடுங்க. ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இப்படி இருக்கு, இந்த பகுதியை செஞ்சு கொடுங்க. அங்காலே மக்கள் பாடசாலைக்கு போகிற ஒரு பிரதானமான வீதி இந்த வீதியை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அன்பான உறவுகள், நீங்கள் மனசு வச்சுக்கிட்டா முடியும். அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள் மக்களுக்கு மூலமுடுக்கெல்லாம் போய் சேவை செய்யுங்க. மக்கள் கஷ்டப்படக்கூடிய பல இடங்கள் காணப்படுது. தேர்தல் காலங்களில் உங்கள் எல்லாருக்குமே மக்கள் கஷ்டப்படக்கூடிய இடங்கள், இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தெரியும். காலடிக்கும் போவீங்க. ஆனால் தேர்தல் வென்றதற்கு பிறகு யாருமே போகிறதில்லை. நம்மட மக்களும் அப்படியான அரசியல் நபர்களுக்கு தான் வாக்குகளை போட்டு மேலும் மேலும் கொண்டு வரதை தவிர மக்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் வரல. யாரையும் விமர்சிக்கிறதுக்கு போடல. அன்பான அரசியல்வாதிகள் இந்த வீதியை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு தான் நல்லது, இவங்க தான் செஞ்சவங்கன்னு சொல்லி ஆதரவு கிடைக்கும். யார் நெல்லு குத்துனாலும் சரி, எங்களுக்கு அரிசி வந்தால் போதும், இந்த மக்களுக்கு இந்த வீதியை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க என்று நாங்கள் இந்த காணொளி மூலமாக வந்து அன்பாக வலியுறுத்துகிறோம். கொப்பி கொடுக்கலாம், பொங்கலுக்குரிய உபகரணம் கொடுக்கலாம், ஆனால் வீதி வந்து அரசாங்கம் தான் போட்டு கொடுக்கணும். அரசியல் தரப்பு இதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. நன்றி.